சிவாய நம. இன்று ஒரு அற்புதமான வீடியோ நம்ம சந்திக்கிருக்கிறோம். மூலிகை வந்து மகா அஷ்டசூர்ணம். அஷ்டசூர்ணன்னு பேர். மகா அஷ்டசூர்ணம்னாக்கா இந்த சுக்குலாம் வறுத்து தோலை நீக்கிட்டு, மிளகை வறுத்து, பிப்பிலியை வறுத்துட்டு, ஜீரகம் ஓமம் ஒன்றா போட்டிருக்கேன் அதில். அதனால் 4வது ஐட்டம் 5வது ஐட்டம் அது. சோத்து உப்பு வறுத்து வச்சுருக்கு. அது இல்லாமல் கருஞ்சீரகம், பெருங்காயம், இந்த 8 ஐட்டங்களை சேர்ந்தது தான் மகா அஷ்டசூர்ணம். இதை பதப்படுத்தி வறுத்து செய்கிறதால மகாராஷ்டிர சொன்னோம். இது வந்து நம்மளுக்கு வந்து முக்கூற்றத்தை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான். நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக்கு, ஜீரண கோளாறு, பசியின்மை மற்றும் வாயு எங்கே பார்த்தாலும் உடம்புல பிடிக்கிறது, இப்படியாக வாயுவில் சொல்லக்கூடிய வாயு தொல்லைகளை அகற்றக்கூடிய அற்புதமான மகாராஷ்டிர சொன்னோம். அது இல்லாமல் சளி கபத்தை இந்த திப்பிலி, மிளகு, சுக்கு, இது திரிகடுக்குன்னு பேர். அதுக்கு வந்து இந்த நிறைய ஐட்டங்களை சேரதால், இந்த 8 ஐட்டம் சேரதால் சளிகளை அறுக்கக்கூடிய அற்புதமான மருந்து, கபத்தை அறுக்கக்கூடிய அற்புதமான மருந்து. அது இல்லாமல் இந்த வாத ஐட்டங்களை சொல்லிட்டேன். இந்த பித்தங்களை போக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம், ஓமம், ஜீரகம், பெருங்காயம், இதெல்லாம் பித்தத்தை தள்ளக்கூடிய அற்புதமான ஐட்டம். இந்த முக்கூற்றத்தை மனிதனுக்கு வாத பித்த கபத்தை நீக்கக்கூடிய அற்புதமான மகாராஷ்டிர சொன்னோம். லேசான விஷயம் கிடையாது. நம்ம வந்து பச்சையெல்லாம் அரைக்கிறதில்ல. சொன்ன மாதிரி வைத்திய முறை பிரகாரம் இதெல்லாம் என்ன பதப்படுத்தணுமோ அதை பதப்படுத்தி இந்த வறுத்துட்டு தோல்லாம் நீக்கிட்டு தூய்மை பண்ணி செய்யக்கூடிய மகாராஷ்டிர சொன்னோம். முக்கூற்றத்தை நீக்கிறதுனாக்கா பெரிய விஷயம். அது பார்த்துங்க. பித்தம், இந்த ஜீரணாவாதம், நிறைய பேருக்கு வாந்தி வரும், மயக்கம் வரும், அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த பித்தத்தை சாந்தி செய்யக்கூடிய அற்புதமான அஷ்டசூர்ணம். அது இல்லாமல் இந்த வாதத்தை உடல் முழுவதும் பிடிக்கும், நாடி நரம்பெலாம் பிடிக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய இந்த வாதத்தை சீர் செய்யக்கூடியது. ஜீரண கோளாறை சீர் செய்யக்கூடியது. இந்த உப்பு, இந்த ஜீரகம், ஓமெல்லாம் வந்து ஜீரண பகுதியை சீர்படுத்தி ஜீரணத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அது இல்லாமல் வந்து இந்த கபம் என்பது பெரிய மேட்ரு. கபமே காலனாய் கொள்ளும். நிறைய வைத்தியருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கபம் தான் இறுதியில் கொல்லக்கூடிய கபம் என்கின்ற சளியை வகையை சேரக்கூடிய அந்த சளிலாம் வந்து நீக்கக்கூடியது இந்த மிளகு, திப்பிலி, சுக்கு. கரைச்சி ஏற்றுறோம். பேர்பட்ட எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் இந்த முக்கூற்றத்தை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த மகாராஷ்டிர சொன்னோம். 8 ஐட்டம். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், ஓமம், வறுத்த உப்பு, கருஞ்சீரகமும் வறுத்து வச்சுருக்கு, பெருங்காயம். நம்ம தேவையான அளவு இதில் பெருங்காயம் சேர்த்துக்கினாக்கா பெருங்காயம் இந்த ஜீரணத்துக்கும் இந்த நாடி நரம்பெலாம் பலம் பெறத்துக்கும் இந்த பெருங்காயம் நமக்கு உதவுகிறது. எல்லா வீட்டிலையும் பெருங்காயம் சேர்ப்பாங்க. ரசத்தில் சில வகையான உணவுப் பொருளெல்லாம் இந்த பெருங்காயம் சேர்த்தாங்கனாக்கா சட்டுன்னு ஜீரணமாகி மலத்தை வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான சக்தி படைத்து தான் பெருங்காயம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அனைவர் இல்லத்திலும் இருக்கக்கூடிய இந்த பெருங்காயம், இந்த மகாராஷ்டிர சூர்ணம் ரொம்ப முக்கியமான பொருள். இந்த நம்ம செய்கிறதால இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த சுக்குலாம் எவ்வளோ அழகாக தோல் சீவி வச்சுருக்க பாருங்க, வறுத்துட்டு. அது இல்லாமல் இந்த மிளகெல்லாம் வறுத்து தூய்மை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தூசு தும்பெல்லாம் எடுத்து தூய்மையாக வச்சுருக்கோம். திப்பிலியும் அப்படி தான். இந்த திப்பிலி ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் கபத்துக்கு. அப்பேற்பட்ட கபம் அகற்றினே பேர் அதுக்கு தனியாக. அது இல்லாமல் இந்த ஓமம், ஜீரகம் எல்லா சோடா கடைகள்லேயும் அரைச்சி வச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. அது ஜீரானே சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜீரண சுரப்பியை சீராக்கக்கூடிய அற்புதமான மருந்து கருஞ்சீரகம். சொல்லவே தேவையில்ல, பெரிய மருந்து. சர்க்கரை நோயிலேருந்து நிறைய பதப்படுத்துறதுக்கெல்லாம் கூட வருது இந்த கருஞ்சீரகம் என்பதே. பெரிய எண்ணெய்லாம் கூட இருக்குது அதில். அப்படி ஒரு அற்புதமான கருஞ்சீரகம். பெருங்காயம் சொல்லவே தேவையில்லை. அனைத்து உணவுகளிலும் சேர்க்கக்கூடிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய எல்லாமே வச்சுக்கிறது. இந்த மகாராஷ்டிர சொன்னமே மொத்தமே உணவுப் பொருள் சேர்ந்தது தான். வீட்டு ஐட்டம் தான். தூய்மை பண்ணி சேர்க்கிற சேர்க்கை, இடைபாகம், புடபாகம், கைபாகம் இதெல்லாம் சேர்க்கறதால தமிழ் மருத்துவம் ஆகி போகுது. இந்த தமிழ் மருத்துவத்தை மகாராஷ்டிர சொன்னோம். இப்படி அஷ்ட சொன்ன முக்கூற்றத்தை போக்கி நன்மையை தரக்கூடிய அற்புதமான அஷ்டசூர்ணமாக விளங்கக்கூடியது. வாங்கி பயன்படுங்க. அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாய சித்தர். உலக மக்களெல்லாம் சுபிட்சமாக இருக்க வேண்டிய சிவாய நம.